கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 62:8. அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்கள், அவர் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உங்கள் இதயத்திலே அநேக காரியங்களை சுமந்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா காரியம் என்கிட்ட ஊற்றிருங்க. வேதத்தில் ஒரு அம்மா இதயத்தில் இருக்கிறத ஊற்றுனாங்க. யார் தெரியுமா? அன்னாள் அம்மா. தேவ சமூகத்தில் அவங்க ரொம்ப நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏலி கேட்குற இடமோ ரொம்ப நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க, குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, என் இதயத்தில் இருக்கிற என் பானங்களை நான் தேவ சமூகத்தில் ஊற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றினா எப்படி விழுகுது, அதே போல் இந்த இதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தை அப்படியே கர்த்தர் சமூகத்தை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதே போல் தான் இன்றைக்கி உங்கள் குடும்பம்னு ஒன்று இருந்தால் வருமானம் இல்லாத ஒரு பிரச்சனை உள்ளே இருக்கும். சரீரத்தில் பலவீனம் என்கிற ஒரு பிரச்சனை உள்ளே இருக்கும். பிள்ளைகள் சொல்படி கேட்காம மனமோன போகிற பிரச்சனை உள்ளே இருக்கும். பிள்ளைகள் திருமணம் முடிச்சு கொடுக்காம அது ஒரு பிரச்சனை உள்ளே இருக்கும். பிள்ளைகள் படிப்பு காரியத்துக்குண்டான பணத்தேவைகள் சந்திக்கப்படாமல் அது ஒரு பிரச்சனை உள்ளே இருக்கும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளே இருக்கும். கடன் பிரச்சனை உள்ளே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அவர் சமூகத்தில் ஊற்றிருங்க. அவர் சமூகத்தில் ஊற்றும் போது அவர் சொல்கிறாரு, அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் இந்த வசனம், அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நீங்கள் ஊற்றுனா அவர் உங்களுக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமா இருக்குது. அடைக்கலைனா ஒரு பாதுகாப்பு, எந்த பிரச்சனையும் உங்கள் மேலே விழாது, எந்த துக்கமும் உங்கள் மேலே விழாது. அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருவார், அவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவார். எப்போ அடைக்கலம் கொடுப்பார் தெரியுமா? எப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் தெரியுமா? நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லும்போது தான், உங்கள் இதயத்தை அவர்கிட்ட ஊற்றும் போது தான். நீங்கள் ஊற்றுனா அவர் சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்கிற எத்தனை பாரம் இருக்குது, எத்தனை வேதனை இருக்குது, என்கிட்ட ஊற்றிருமாங்களே, நீ ஊற்றிட்டேன்னா நான் உனக்கு அடைக்கலமாக மாறுறேன் அப்படிங்கிறார். அதனால் இந்த நாளிலே நீங்கள் உள்ளத்தில் இதே சுமந்து கொண்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ஊற்றுங்க அப்பாட்ட, பிரச்சனையை சொல்லுங்கள் அவர்கிட்ட. அண்ணாலம்மா சொல்கிறாங்க, என் இதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினேன் என்று சொல்கிறாங்க. அந்த அண்ணாலம்மா போல் நீங்கள் இதயத்தில் இருக்கிறத ஊற்றி விடுங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாக இருக்கிறாரு. ஜெயம் உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கி ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறாரு. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாக அவர் இருக்கிறார். அதனால் எல்லாத்தையும் ஏசப்பட ஊற்றுரு. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு கலங்கி தவிக்க சொல்லியிருக்கிறாரு இல்லைங்க. ஏன் நீங்கள் கலங்குறீங்க? உங்கள் பாரத்தை இறக்கி வச்சுருங்க, அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, மாறாத தேவனே, அப்பா, இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே எங்கள் இருதயத்தை ஊற்றி விடுகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. சந்தோஷமா இருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா.